இரவாத வரம் ஏன் அடைய மாட்டீர்? மறந்திருந்தீர் பிணி மூப்பில் சம்மதமோ நமக்கு. மறந்திருந்தீர் பிணி மூப்பில் சம்மதமோ நமக்கு. மறந்தும் இதை நல்லோர் நினைக்கில் மனம் நடுங்கும் கண்டீர். மறந்தும் இதை நல்லோர் நினைக்கில் மனம் நடுங்கும் கண்டீர். திறந்திடும் சன்மார்க்கம் ஒன்றே பிணி மூப்பு மரணம் தவிர்ந்திடுங்கான். திறந்திடும் சன்மார்க்கம் ஒன்றே பிணி மூப்பு மரணம் தவிர்ந்திடுங்கான். தெரிந்து வம்மின் நீங்கே பிறந்த இப்பிறப்பில் தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம், பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தே அப்படிங்கிறார். அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறந்தவரை எடுத்திடும் போது அரற்றுகின்றது. பக்கத்து வீட்லயோ அடுத்த வீட்லயோ தொடுத்த வீட்லயோ சொந்தக்காரங்களோ பந்தக்காரங்களோ உற்றோரோ உறவினரோ இறந்தாலும் என்ன செய்யறாங்க? எல்லாரும் காக்கா மாதிரி என்ன செய்யறாங்க? காக்கா ஒரு காக்கா இறந்தாச்சுன்னா என்ன பண்ண? எல்லா காக்காவும் காக்கா காக்கான்னு கத்தும். அதே போல இறந்த வீட்டுல என்னதான் நடக்குது? அது காக்கா காக்கான்னு கத்தும். இங்க என்ன செய்வாங்க? ஓன்னு ஆடுவாங்க. அப்படித்தானே இல்லையா? அதே போல காக்கா மாதிரி என்ன செய்றீங்க? ஒரு இறந்தவங்க இறந்துட்டா அதே போல என்ன செய்றீங்க? அந்த அதுவும் பாத்தீங்கன்னா அந்த இறந்து இருப்பாங்க, இறந்த உடனே வீட்டுல வச்சிருப்பாங்க, அதுக்கிற நைட்ல எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. மறுநாள் காலையில யாரும் சொந்த பந்தம் எல்லாம் வர வேண்டி இருக்கும். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்த ஸ்பீட்ல அழுவாங்க. அழுத உடனே அதுக்கு கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் காப்பி தண்ணி குடிக்கிறீங்களா, அது குடிக்கிறீங்களா, கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா அப்படிலாம் எல்லாம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க அந்த அந்த சொத்து இங்க இருக்கு, இங்க சொத்து இந்த இவ்வளவு இருக்குது, அது இவங்களுக்கு கிடைக்கணும், இது இவங்களுக்கு கிடைக்கணும், இப்படி இப்படி எல்லாம் பங்கு போடுவாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கிளைமாக்ஸ் எப்போன்னு கேட்டீங்கன்னா, அந்த வீட்டை விட்டு அந்த டெட் பாடி எடுக்கும்போது என்ன செய்வாங்க? அதுக்கு ஒரு பாத்தீங்கன்னா ஓடி அது வரைக்கும் எங்கதான் அழுவ வரணும் தெரியல, அப்போ அழுவ வந்துரும். எல்லாருக்கும் என்ன செய்வோம்? அழுவ வந்துரும். இதான் நடக்குது. இததான் நம்ம அழகாக பட்னத்தார் தாத்தா சொல்றாரு. சித்தப்பினம் கடக்க இனி சாம்பினங்கள் கத்தும் கணக்கனவோ கான் கைலாயபுரி நாதனே அப்படிங்கிறார். அதாவது பட்னத்தார் தாத்தா என்ன செஞ்சாரா, ரோட்ல அப்படி தெருவுல நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. அப்ப ஒரு வீட்டுல ஒருத்தருக்கு ரிட்டர்ன் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அப்ப என்ன பண்றாரு, அவங்கள சுத்தி எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. இவரு பார்த்து அவருக்கு பார்த்து இவரும் அழுறாரு. அப்போ ஏன் அழுறீங்கன்னு சொன்னாச்சுன்னா அவர் என்ன சொன்னாரா, ஏன் எல்லாரும் அவ்வளவு இருக்கீங்க, உங்களுக்கும் அவங்க மேல அன்பா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரா. எல்லாரும் சொந்த பந்தங்கள் அழுறாங்க, ஆனா சாமி நீங்களும் அழுறீங்களே, அந்த இறந்தவர் மேல அவ்வளவு பிரியமா அப்படின்னு கேட்டாராம். கேட்ட உடனே இவரு சொன்னாரா, நான் இறந்தவங்களை பார்த்து நான் அழல, இறந்தவங்களை பார்த்து நான் அழல, ஆனா இந்த எருமை இறக்க போற உங்களை நினைச்சு நான் அழுறேன் அப்படின்னாரா. இறந்தவங்களுக்காக நாங்க அளவல, எருமை இறக்க போறீங்களே உங்களுக்காக நான் கிடந்து அழுறேன் அப்படின்னு. ஐயோ பாவம் இவங்க எல்லாம் இறக்க போறாங்களே அப்படின்னு நினைச்சு நான் அழுறேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு ஒரு அழகா சொல்லாரு, செத்த பிணம் கிடக்க இனி சாம்பினங்கள் கத்தும் கணக்கன்னவோ கான் கைலாயபுரி நாதனே அப்படிங்கிறாராம். செத்து போன ஒரு பிணம் கிடக்குது, இனி சாகக்கூடிய பிணங்கள்லாம் சுத்தி நின்று கத்துது, இது என்னப்பா கணக்கு அப்படின்னு கேட்டாராம். அந்த மாதிரி வள்ளல் பெருமான் சொல்லாரு, இறந்தவரை எடுத்திடும் போது அரற்றுகின்றீர். ஒருத்தவங்க இறந்தாச்சுன்னா என்னதான் நடக்குது? உள்ளதை இல்லைன்னு சொன்னாலும் தப்பு, இல்லாதத உள்ளதுன்னு சொன்னாலும் தப்பு, உள்ளபடி சொல்ல போனா எல்லாரும் இதுதானே. அப்போ இறந்தவரை எடுத்திடும் போது அரற்றுகிறது. இரவாத வரம் ஏன் அடைய மாட்டீர்? பட்னத்து தாத்தா சொன்ன மாதிரி இனி சாகக்கூடிய பிணங்களே சாகாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு நீங்க பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு நான் நினைச்சு அழுத மாதிரி, இரவாத வரம் ஏன் அடைய மாட்டீர்? மறந்திருந்தீர். இந்த உலகத்துல ஒரு பெரிய சமாச்சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா மறதிதான். பார்த்தீங்கன்னா மரணங்கிறது எந்த நேரத்துல எப்ப வேணாலும் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சுன்னா ஆரவாரம், தம்பம், ஈகோ, பொறாமை, போட்டி இது ஏதாவது இருக்குமா? இருக்கவே இருக்க. இன்னைக்கு காலையில கூட நான் காலையில குடிலுக்கு வந்துட்டு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த PN புதூர் பக்கத்துல பைக்ல ஆன் தி ஸ்பாட், ஆமா காலையில மிஞ்சி போனா ஒரு 25 வயசு தான் இருக்கும், தலையில அடிபட்டு பைக்ல அந்த இடத்துல என்ன செஞ்சாரு,
ஓ, நல்ல அழகா இன் பண்ணி இருக்கிறாரு, கையில பேக் வேற ஒண்ணு வச்சிருக்காரு, பைக்ல ஒரு மாருதி 800, ஒரு சின்ன வண்டி என்ன பண்ணிச்சு, அடிச்சு அவ்வளவுதான் இறந்துட்டாரு. அப்போ நமக்குள்ள என்ன இருக்குது, மரணம் எப்ப வேணாலும் வரலாமே, மரணம் எப்ப வேணாலும் வரலாமே. ஆனா மரணம் வந்தாச்சுன்னா லபோ துலிபோ லபோ தீபோ லபோ தீபோன்னு கத்துறது விட்டுட்டு, மரணம் வர்றதுக்கு முன்னால வருமன் காப்பது அறிவா, வந்த பின் நோவதறிவா. வருமன் காப்பதுதான் அறிவு. அப்போ மறந்திருந்தீர், எதை மறந்திருக்கோம், மரணம் வரோங்கிறத என்ன செஞ்சிருக்கோம், மறந்திருக்கோம். மரணத்தை மட்டுமா மறந்திருக்கோம்? அதுக்கு ஒரு வள்ளல் பெருமான் சொல்லாரு, பிணி மூப்பில் சம்மதமோ நமக்கு அப்படிங்கிறாரு. நோய்க்கு உங்களுக்கு சம்மதமா, அல்லது முதுமைக்கு சம்மதமா? ஏன் இப்படி மறந்து இருக்கிறீங்க? நல்லாதான் இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, எனக்கு என்ன குறை, நான் ஸ்டீல் பாடி அப்படின்னு நெஞ்சில மார்த்தட்டி சொல்லக்கூடிய வீராதி வீர சுராதி சூரன்லாம் திடீர்னு இப்ப டெங்கு காய்ச்சல் வந்தா என்ன ஆயிடும், டெங்கு காய்ச்சல் வந்தா என்ன ஆயிடும், அவ்வளவுதான், போய் சேர்ந்துட வேண்டியதுதான். எத்தனை பேரை நம்ம பார்த்தோம். அப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க எல்லாரும் எங்க போகணும்னு கேட்டீங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல உள்ள ஐசி வார்டுக்கு போகணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா என்ன செய்யணும், உள்ளுக்குள்ள இன்பேஷண்ட் அட்மிட் பண்ணிருப்பாங்கல்ல, அங்க போய் பாத்தீங்கன்னா உங்க ஜம்பெல்லாம் என்னது, உங்க ஈகோல எங்க போச்சுன்னு தெரியாது. உள்ளபடி போகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க என்னெல்லாம் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பெரிய வீராதி வீர சுராதி சுரனா இருந்திருப்பாங்க, அல்ல பெரிய பணக்காரன் இருப்பான், பெரிய அதிகாரியா இருந்திருப்பான், எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க, அங்க அடுத்த சுவாசத்துக்காக என்ன செஞ்சிருப்பான், ஏங்கிட்டு இருக்கிறதும் துடிச்சுக்கிட்டு இருக்கிறதும் வழியில துடிக்கிறதையும் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு அதெல்லாம் சம்மதமா? அப்ப மரணம் சம்மதமா, அல்லது இந்த மாதிரி கொடூரமான நோய்கள் சம்மதமா? இதுக்கெல்லாம் மேல அதாவது என்ன கேட்டீங்கன்னா, கொடுமை கொடுமை இளமையில் வறுமை, கொடுமை கொடுமை வறுமையில் இளமையில் வறுமை, அதை விட கொடுமை முதுமையில் தனிமை. அப்போ முதுமைங்கிறது எதனால நமக்கு பெரிய பாரமா தெரியுது, ஒரு வயோதிகங்கிறது எதனால நமக்கு பாரமா தெரியுது, எதனால தெரியுது, என்ன நடக்கும்னு நினைக்கிறோம், நடக்க முடியல, பேசணும்னு நினைக்கிறோம், பேச முடியல, பாக்கன்னு நினைக்கிறோம், பார்க்க முடியல, கேட்கன்னு நினைக்கிறோம், கேட்க முடியல, உண்ணுன்னு நினைக்கிறோம், ஆனா ஜீரணம் ஆக மாட்டேங்குது. அப்ப இதெல்லாம் என்ன காரணம், நமக்கு விருப்பம் இருக்குது, ஆனா சரி என்ன இல்ல, உடம்புதான் இல்ல. அப்போ உடம்புதான் இல்லைன்னு சொன்னாச்சுன்னா அந்த உடம்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வருமுன் காப்பதறிவா, வந்த முன் நோவதறிவா, வந்த முன் நோவதறிவா, வருமுன் காப்பதுதான் அறிவு. அழகா சொல்லாரு, திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமை அடைந்திடவும், திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமை அடைந்திடவும் ஆசை உண்டேன் விரைந்து வம்மின் அப்படிங்கிறாரு. தோளெல்லாம் சுருக்கு சுருக்கமாகி உளுத்து போன உடம்பு உடையவர்களாக இருந்தாலும் கூட நீங்க ஐ எம் ஆல்வேஸ் எங்கு எங்குன்னு நினைச்சலாம், ஜங்கு ஜங்குன்னு குதிக்கலாம். எங்க வந்தாச்சுன்னா ஞானாலய வள்ளலார் கோட்டத்துக்கு வந்தா, வள்ளல் பெருமானுடைய வழிமுறையில் நடந்தா, இந்த வழிமுறையை ஒழுங்கா நீங்க கடைபிடிச்சு வந்தாச்சுன்னா என்ன செய்யலாம், என்னைக்கும் எந்தேனேனும் இளமையோடு இருக்க நன்றே தரும் ஞானமா மருந்தே அப்படின்னு என்ன செய்யலாம், நீங்க அந்த இறைத்தன்மைய, அந்த என்றும் மாறாத இளமைத்தன்மையை நீங்க என்ன செஞ்சுக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். முருகன்னா என்னது, மாறாத இளமை, மாறாத அழகு, அதான முருகு, அதான முருகன். அப்போ அந்த ஞான அனுபவத்தை என்னைக்கு பெற்றுக்கொண்டீர்களோ அன்னைக்கே என்னன்னு கேட்டீங்கன்னா முழுமையாக நீங்க நிலையை செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். அப்ப என்ன சொல்றாரு, இறந்தவரை எடுத்திடும் போது அரற்றுகின்றீர், இரவாத வரம் ஏன் அடைய மாட்டீர், ஏன் அடைய மாட்டேங்கிறீங்க, மறந்திருந்தீர். எதை மறக்கிறீங்க, மரணத்தை மறந்திருக்கிறீங்க, முதுமையை மறந்திருக்கிறீங்க, பிணிகளை மறந்திருக்கிறீங்க, மறந்திருந்தீர். பிணி மூப்பில் சம்மதமோ நமக்கு, இதெல்லாம் உங்களுக்கு சம்மதமா, இது சம்மதமா அப்படின்னு யாரு கேட்கிறாரு, வள்ளல் பெருமான் கேட்கிறார். மறந்தும் இதை நல்லோர் நினைக்கில் மனம் நடுங்கும் கண்டீர் அப்படிங்க. அதாவது யாராவது ஒருத்தவங்க நீங்க நல்லா அசந்து தூங்குறீங்க, தூங்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு அரை தூக்கம் வந்து போச்சு, அதுல ஒரு கனவு வந்து போச்சு. கனவுல இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சத்தியமங்கலம் பக்கத்துல திம்பங்காட்டுக்குள்ள செக் போஸ்ட்ல அந்த வாட்சரை பிடிச்சிட்டு பண்ண மாதிரி ஒரு சிறுத்தையோ புலியோ சிங்கமா என்ன பண்ணுது,
உங்களுக்கு கழுத்தை கடிச்சு துண்டாக்குதுன்னு வச்சுடுங்க, உங்க தூக்கம் என்ன ஆகும்? டக்குன்னு முடிச்சிருவீங்க இல்லையா? திடீர்னு ஒரு மரணம்னு ஒண்ணு வந்தாச்சுன்னா கனவுல கூட என்ன செஞ்சிருவீங்க, நடுங்கி முடிச்சிருவீங்க. அப்போ மரணங்கிற வார்த்தையை நினைச்சாச்சுனாலே, மரணங்கிற ஒரு வார்த்தையை நினைச்சாச்சுனாலே நல்லத கெட்டத நல்லா தெரிஞ்ச நல்லவங்க, நல்லது கெட்டத நல்லா தெரிஞ்ச நல்லவங்க மனசு நடுநடுங்கி போவாங்களாம். சொல்ல, மறந்தும் இதை நல்லோர் நினைக்கில் மனம் நடுங்கும் கண்டீர். சிறந்திடும் சன்மார்க்கம் ஒன்றே, சிறந்திடும் சன்மார்க்கம் ஒன்றே, பிணி மூப்பு மரணம் தவிர்ந்திடுங்கான். சிறந்திடும் சன்மார்க்கம் ஒன்றே, பிணி மூப்பு மரணம் தவிர்ந்திடுங்கான். உலகத்திலே பெரிய சிறப்பு என்ன சிறப்பு? உலகத்திலே பெரிய சிறப்பு என்ன? அழுது புரண்டு அழுதாலும் மாண்டார் திரும்ப வருவாரோ அப்படின்னு இருக்கா இல்லையா? அப்போ இந்த உலகம் இந்த இறப்புங்கிறது உலகத்திலே மிகவும் இனிமையானது. இறப்பு தான் உலகத்திலே ரொம்ப இனிமையானது. என்னது? இறப்பு தான் அப்படின்னு நான் சொல்லல, போகர் தாத்தா சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிடைப்பதற்கு மிக அற்புதமான புண்ணிய வசத்தினால கிடைத்த தேகம் என்ன தேகம்? இந்த மானுஷ சரீரம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மானுஷ சரீரத்துல மட்டும்தான் எல்லாம் அல்ல அந்த இறைத்தன்மை உணர்ந்து இறைவனோடு இறைவனாக கலந்து இருக்கக்கூடிய, அந்த கலந்து விளங்கக்கூடிய ஆறாவது அறிவாகிய மெய்யறிவு விளங்கக்கூடிய தேகம் என்ன தேகம்? இந்த மானிட தேகம். இந்த மானிட தேகத்தை பெற்ற பிறகும் அந்த இறைத்தன்மையை நம்ம அடையலன்னா, அழகா சொல்றாரு, ரொம்ப அற்புதமான மானிட தேகத்தை பெற்றும் அந்த எல்லாமல் அந்த குருவர்களால் திருவர்களால் அந்த இறைத்தன்மையை உணர்ந்து அதோடு கலந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களை மனிதர்கள் என்று சொல்லக்கூடாது, அவர்களை மிருகங்கள் என்றே சொல்ல வேண்டும். அவங்க ஒரு பெரிய பொன்னான வாய்ப்பை மண்ணாக்கிக்கிட்டாங்க அப்படின்னு யார் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, யார் சொல்றாங்க? திருமூல பெருமான் சொல்றாரு. பெறுவதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுவதற்கரிய பிரான் அடி சேரார், பெறுவதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெறுவதற்கரியதோர் பேரிழந்தாருங்கிறார். ரொம்ப அற்புதமாக கிடைக்கக்கூடிய இந்த மானிட தேகத்தை பெற்றும் கூட அந்த இறைத்தன்மையை நாம் உணர்ந்து கொள்ளணும்னா அவங்கள மக்கள்னு சேர்க்கக்கூடாது. அவங்கள மக்கள்ல 2 கால் மாக்கள், அதாவது 2 கால் முளைக்க 4 கால் முளைக்காத 2 கால் உள்ள மிருகங்கள் என்றே சொல்ல வேண்டும் அப்படின்னு நான் சொல்லல. யார் சொல்றாரு? திருமூலர் தாத்தா சொல்றாரு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் தாத்தா சொல்றாரு, கோளில் பொறியில் குணம் இல்லவே, கோளில் பொறியில் குணம் இல்லவே என் குணத்தான் தாளை வணங்காத தலை அப்படிங்கிறார். அதாவது ஒரு ரொம்ப அற்புதமாகிய அந்த இறைத்தன்மை மானிட தேகத்தை பெற்றும் யாருக்கு அந்த இது கைகூடல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இறைத்தன்மை எவர் ஒருவர் உணர்ந்து கொள்ளவில்லையோ அவர்கள் பிறகுறதுக்கே அர்த்தம் இல்ல அப்படிங்கிறாரு. யாரு? கோளில் பொறியில் குணம் இல்லவே. அவங்க எவ்வளவு அற்புதமான ஞானத்தை பெற்றும் அறிவை பெற்றும் எதற்கு சமமானவங்க? எதற்கு சமமானவங்க? விலங்குகளுக்கு சமமானவங்கன்னு திருவள்ளுவர் தாத்தா கூட சொல்றாரு. அவன் மனுஷன்னு சேர்க்க முடியாது, அவனுக்கு என்ன குணம்ப்பா? மாட்டு குணம்ப்பா, அவன் என்ன மனுஷ குணமே அவனுக்கு இல்லப்பா அப்படின்னு யார் சொல்றாரு? திருவள்ளுவர் தாத்தா திட்டுறாரு. அகத்தியர் தாத்தா அதை விட மோசமா திட்டுறாரு. மானிடனாய் பிறந்த கால் சாகாத கல்வி வேண்டும், மானிடனாய் பிறந்த கால் சாகாத கல்வி வேண்டும், அகுதி இல்லையில் மாடந்த ஜென்மமாமே அப்படிங்கிறார். மனுஷனா பிறந்தாச்சுன்னா அவன் என்ன கல்வி கற்றுக்கணும்? சாகாத கல்வி கற்றுக்கணும். அப்படி ஒரு கல்வியை கற்றுக்கொள்ளையா அவங்க என்னது? மனுஷ பிறவி இல்ல, அவங்க ஒரு மாட்டு பிறவி. ஆனா மாடு கூட என்ன செய்யும்? மாடு கூட அது மாடுக்கு கொடுக்க கழிவுகள் எல்லாமே நமக்கு என்னதாகுது? மருந்தா மாறிடுது. சாணமும் ஒரு கிருமி நாசினி, கோமூத்திரமும் ஒரு கிருமி நாசினி. அதுக்கு பால் இன்னைக்கு நாட்டுல உலகத்துல 99.99% தாய்ப்பாலுக்கு மேல எதான் நம்பி இருக்காங்க? மாட்டுப்பாலை தான் நம்பிடுறாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதுல வரக்கூடிய தயிர் உடம்புக்கு என்ன செய்யும்? அந்த அளவுக்கு குடலுக்கு நல்லது,
மோரு நல்லது, அதோட நெய் நல்லது. இப்படி எல்லா வகைக்கும் மாடு தரக்கூடிய அத்தனை என்ன ஆகுது? மாடு தரக்கூடிய அத்தனை என்ன ஆகுது? அத்தனையும் மருந்தாகுது. ஆனா மனுஷன் தரக்கூடியது எதையாவது நீங்க எடுக்க முடியுமா? மனுஷன் தரக்கூடிய எதையாவது எடுக்க முடியுமா? எடுக்க முடியுமா? எடுக்க முடியுமா? மாடு தரக்கூடிய அத்தனையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா மனுஷன் தரக்கூடியது எடுக்க முடியுமா? முடியாது. அப்போ அந்த மாட்டிலையும் கேடுகட்ட மாடு என்ன மாடு? மனுஷ மாடுதான். அதுலயும் பார்த்தீங்கன்னா அந்த மனிதனுக்கு உண்டான ஒரே ஒரு சிறப்பு என்ன சிறப்புன்னா, மானிடனாய் பிறந்தக்கால் சாகாத கல்வி வேண்டும், அகுதி இல்லையேல் மாடந்த ஜென்மமாமே நிச்சலாம் அப்படின்னு அகத்தியர் தத்தை சொல்றாரு. அழகா சொல்றாரு. பட்னத்தார் நம்ம வள்ளல் பெருமான் சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாரு, அதாவது ஊர்வழி போகும் கிள கழுதையின் போக்கும் கடையனலாகுமேங்கிறாரு. அதாவது பெருமான் என்ன சொல்லிட்டு தர்றாருன்னா, ஒரு ஊர் வழியா போகக்கூடிய கழுதையே ஊர் வழியில போலாச்சு என்ன செய்வாங்க? குதிரை மாதிரி பார்த்து எல்லாம் சந்தோஷப்படுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெத்த தெய்வமா தந்த தெய்வமா இல்ல யாரோ முதல்ல அழியன்னு சொல்லுவாங்க. ரோட்ல ஒரு கழுதை போகுது, அதே போல ஒன்னையும் சேர்த்து நீ வீட்டுல இருக்கக்கூடிய கழுதை அப்படிதான் சொல்லி திட்டுவாங்க. திட்டுறது வீட்டு வீடு நடக்குது தானே. கழுதை கழுதை அப்படின்னு திட்டுவாங்களா இல்லையா? அப்போ திட்டிருக்கலாம், நான் கூட திட்டு வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கிடுங்களேன். அப்போ கழுதை கழுதை திட்டுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த கழுதையே கேடுகிட்டது. அந்த கழுதையிலையும் கழுதை என்னன்னு கேட்டீங்கன்னா வயசான கழுதை. அந்த வயசான கழுதை கண்ணு தெரியலன்னு வச்சுக்கிடுங்க, அது எங்க என்ன செய்யும்? கழுது கெட்டாச்சுனாலும் எங்க போய் நிற்கும்? குட்டி சோறுல போய் நிற்கும். அது குருட்டு கழுது எங்க போய் நிற்கும்? மோசமான இடத்துல. அது கிழட்டு கழுது எங்க போய் நிற்கும்? அப்ப சொல்லாரு, கண்கட்ட கிழட்டு கழுதைன்னு ஆகுமே அப்படிங்கிறாரு. அதை விட மோசமானதான் என்னது? மனுஷ வாழ்க்கை. எதை உணரலன்னா, அந்த மரணமில்லா பெருவாழ்வை உணரலன்னா, இந்த மாதிரி இனிமையான தன்மை உள்ளபடி பாருங்க. வயசாச்சுன்னா என்னதான் நடக்குது? கண்ணு தெரியறது இல்ல, காது கேட்கறது இல்ல, நடக்க முடியறது இல்ல. அதுக்கு என்ன ஆகும்? எல்லாமே என்ன செய்யும்? தன்னை மீறி போய்கிட்டு இருக்கும். அப்ப ஏதாவது எவ்வளவு பெரிய கொடுமை. அப்ப இந்த கொடுமையெல்லாம் நீக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான வழி சொல்லாரு. என்ன சொல்லாரு? மறந்தும் இதை நல்லோர் நினைக்கிறேன். நல்லத கெட்டத நல்லா தெரிஞ்சா என்னைக்காவது இருமாப்பு வருமா? டம்பம் வருமா? ஆரவாரம் வருமா? வராது இல்லையா? அழகா சொல்லாரு, மறந்தும் இதை நல்லோர் நினைக்கும் மனம் நடுங்கும் கண்டீர், சிறந்திடும் சன்மார்க்க ஒன்றே. இந்த இழிவுத்தன்மை போகர் தாத்தா சொல்றாரு, ஒரு மனுஷன் மனுஷ பிறவி எடுத்தாச்சுன்னா அடுத்த பிறவி கண்டிப்பா எடுப்பான். இறந்தாச்சுன்னா மனுஷ பிறவி எடுத்து இறந்து போச்சுன்னா கண்டிப்பா நினைச்சுவாங்க அடுத்த பிறவி எடுப்பாங்க. எடுத்து அடுத்த பிறவி எடுக்கிறது தான் நரகமா சொல்லாரு. என்ன சொல்லாரு? மலத்து உதித்த கிருமி போல அப்படிங்கிறார். மலத்திலேயாவது குறைவான நாட்டம் இருக்கும், ஆனா அதை விட நாற்றத்துல இருந்தானே நம்ம ஜனிச்சு வர்றோம். ஆமாவே இல்லையா? அப்போ ஒரு மனுஷன் ஒரு கால் அந்த மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்லக்கூடிய அந்த ஞான நிலையை உணராம இறந்து போயாச்சுன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, மலத்து உதித்த கிங்கிறார். ஒரு மலத்துல புழுத்த புழுவுக்கு சமமானோ அந்த மாதிரி நரகம் மறுபடியும் பிறக்கணுங்கிறார். அதுதான் நரகமா. இந்த பிறவிலே மரணமில்லா பெருவாழ்வு அடையலன்னா அவங்க அடுத்தாப்புல இறந்து போனாங்கன்னா எதுக்கு அர்த்தம்? மலத்துல புழுத்த புழுவுக்கு அது நரகமா. ஆனா இந்த பிறவிலே அந்த இறைத்தன்மையோடு உணர்ந்தாச்சுன்னா பராபரத்தோடு ஒன்றில் மகா சொர்க்கம் தானே அப்படிங்கிறார். அப்போ சொர்க்கமும் நரகமும் யார் கையில இருக்குது? உங்க வாழ்க்கையை நரகமாக மாற்றிக்கொள்வதும் சொர்க்கமாக மாற்றிக்கொள்வதும் எங்க இருக்குது? உங்க கையில தான் இருக்கு. இப்போ நரகத்தை வேற தேடி போணுமா? இல்ல நரகத்தை வேற தேடி போணுமா? ஒரு நோய் வந்தா என்னது? நரகம் தானே. மரணத்தை விளிம்புல இருந்தா என்னது? அது மரணம் நரகம் தானே. செத்த பிறகு நரகம், சாகிற வரைக்கும் நரகம். அப்படிலாம் நரகத்துக்குலாம் உங்களுக்கு சம்மதம் தானா? சொல்றாரு, சிறந்திடும் சன்மார்க்கம் ஒன்றே.
இந்த சன்மார்க்கம்னா சத்துனா உண்மை, மார்க்கம்னா வழி. இந்த உண்மையான மார்க்கம் மட்டும்தான் பிணி மூப்பு மரணம் தவிர்ந்து நின்றார். அப்ப எப்படி பிணி மூப்பு மரணத்தை தவிர்க்கும், எப்படி தவிர்க்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அழகாக சொல்றாரு சங்கர பரமஹம்சர். வாழ்நாளாம் கடிகாரம் தனக்கு சாவி, வாழ்நாளாம் கடிகாரம் தனக்கு சாவி, வழங்குவதும் ஒரு காலே ஒரு கால் கண்டீர், வழங்குவதும் ஒரு காலே ஒரு கால் கண்டீர், கோணாகும் அம்முள் நிற்பது இன்றோ என்றோ, கோணாகும் அம்முள் நிற்பது இன்றோ என்றோ, அதற்குள் கண்டடைவீர் குருவை தேடி அப்படிங்கிறார். இந்த நம்மளுடைய வாழ்நாள் என்பது ஒரு கடிகாரத்தை போன்றது. அந்த கடிகாரத்துக்கு இப்ப என்ன கொடுத்து வச்சிருக்குது, கீ கொடுத்து வச்சிருக்குது, சாவி கொடுத்து வச்சிருக்குது. அந்த கீ கொடுக்கிற வரைக்கும் தான் அது என்ன செய்யும், ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா எப்ப அந்த கீ நிக்குன்னு தெரியாது. அது இன்னைக்கு நிக்குமா நாளைக்கு நிக்குமா எப்ப நிக்குதுன்னு தெரியாது. அதுக்கு நல்ல உதாரணம் என்னது, இன்னைக்கு நான் கண்ட காட்சி பாத்தீங்கன்னா, அந்த இளைஞர் வீட்டுல இருந்து புறப்படும் போது என்ன செஞ்சிருக்கிறாரு, நல்லா டீக்கா ட்ரெஸ் போட்டிருக்காரு, பேண்ட் எல்லாம் இன் பண்ணிருக்காரு, காலில் அழகா ஷூ போட்டிருக்காரு, பேப்பரை வச்சு போலீஸ்காரங்க என்ன செஞ்சிருக்காங்க, தலையை மூடி இருக்காங்க. என்ன அர்த்தம், தலையில அடிச்சு மூளை செதறி. எங்க இங்க இன்னைக்கு காலையில பிஎன் புதூர்ல பார்த்தீங்கன்னா, அதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இறந்த பிறகு மனுஷனான்னு நினைக்கிறது இல்ல. உயிரோட இருக்கும்போதுதான் சுமை, செத்த பிறகு நீ சுமையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, சுத்தி வர போலீஸ்ல இருந்து, சப் இன்ஸ்பெக்டர்ல இருந்து, போலீஸ் கான்ஸ்டபிள்ல இருந்து, டிராபிக் போலீஸ்ல இருந்து நிறைய பேர் சுத்தி நிக்கிறாங்க. மக்களும் பெரிய நிக்கிறாங்க. அந்த பேக் ஒரு ஹேண்ட் பேக், ஒரு தோல் பை, இப்படி தூக்குற பை ஃபுல்லா ஏதோ துணிமணி, ஏதோ வெளியூருக்கு புறப்பட்டு இருக்காரு தெரியல, ஃபுல்லா இருக்கு. அந்த பேக் எடுத்து அந்த இறந்தவர் வயிற்று மேல தூக்கி வச்சிருக்காங்க. எவ்வளவு ஒரு பெரிய கொடுமை பாருங்க. அதாவது அந்த பேக் தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னா பக்கத்துலயாவது வச்சு, அத்தனை போலீஸ்காரங்க இருக்கும் போது தூக்கிட்டு போனானே என்ன அர்த்தம், வேற எங்கேயும் தூக்கி வைக்கல. அந்த இறந்தவரு நல்ல அழகா டீக்கா பேட் போட்டு, டிஷர்ட் போட்டு, ஜீன்ஸ் போட்டிருக்காரு, டிஷர்ட் போட்டிருக்காரு, ஷர்ட் போட்டிருக்காரு, இன் பண்ணிருக்காரு. அவரோட வயிற்று மேலேயே அந்த பேக்கை தூக்கி வச்சிருக்காங்க. எவ்வளவு ஒரு பெரிய கொடுமை பாருங்க. செத்த பிறவும் கூட என்ன விடாது கருப்புன்னு பாரம் தொலைதா பாருங்க. அப்போ இதெல்லாம் எந்த, அதான் சொல்றாரு, அந்த கடிகாரம் இன்னைக்கு நிக்குமா, உள்ளபடி என் மனசு அப்படி பதறிச்சு, அப்படி பதறிச்சுன்னா நம்மள சார்ந்தவங்க ஒருத்தவங்க யாராவது அப்படி இருந்தாச்சுன்னா நமக்கு என்னெல்லாம் பதறும். அப்போ அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க, அவங்க தெரிஞ்சவங்க எல்லாம் எப்படி எல்லாம் பதறுவாங்க. அப்ப நமக்கு என்ன ஒரு இருமாப்பு வந்து போச்சு, நம்ம என்னைக்கு இருக்க போறோம், என்ன ஒரு இருமாப்பு வந்தது. அதான் சொல்றாரு வள்ளல் பெருமான், இதெல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி, பிணி மூப்பு மரணத்தை தவிர்க்கக்கூடியது. இந்த கடிகாரம் எப்ப வேணாலும் என்ன செய்யலாம், கீ நின்று போலாம். அந்த கோணாகும் அம்முல்ல என்னது, இப்ப நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல தந்தையோட வித்தும் தாயோட கருமுட்டையும் சேர்ந்த உடம்பு முதல்ல உருவாகக்கூடியது முகுலம் தான். இந்த முகுலத்துல இருந்தா ரெண்டாவது என்ன செய்யுது, முதுகு தண்டு உற்பத்தி ஆகுது. அதுக்கு வந்து எல்லா உறுப்புகளும் உற்பத்தி ஆகுது. அப்போ முதலாக உற்பத்தியான அந்த முகுலத்துக்குள்ளதான் என்ன இருக்குது, பிட்யூட்டரி கிளாண்டு, பீனியல் கிளாண்டு, எல்லாமே இந்த பகுதியில தானே இருக்குது. இங்கதான் என்ன இருக்குது, உங்களுடைய ஆன்மா இருக்குது. அதான் கோடி சூரிய பிரகாசத்துல இருந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய உயிர் அங்கதான் இருந்துகிட்டு இருக்கு. அந்த உயிர் எப்ப வேணாலும் என்ன செய்யலாம். இப்ப என்ன பண்ணுது, நம்ம உணவு மூலமாக என்ன பண்றோம், உணவு மூலமாக உணவு எடுத்து அன்னக்கூழ் ஆகுது, அன்னக்கூழ்ல இருந்து ரத்தம் உண்டாகுது, ரத்தத்துல சதை உண்டாகுது, சதையில இருந்து கொழுப்பு உண்டாகுது, கொழுப்புல இருந்து எலும்பு உண்டாகுது, எலும்புல இருந்து எலும்புச்சோறு உண்டாகுது, எலும்புச்சோறுல இருந்து ஜீவசத்து உண்டாகுது. அந்த ஜீவசத்துல இருந்தா நமக்கு உடம்புக்கு தேவையான என்ன கிடைக்குது, மின்சக்தி கிடைக்குது. இந்த மின்சக்தியை வச்சுதான் நம்ம என்ன செய்யறோம், இத்தனை ஆட்டம், இத்தனை பாட்டம். எப்ப வேணாலும் என்ன செய்யலாம், அந்த மின்சக்தி தடைபடலாம். அந்த ஜெனரேட்டர் எப்ப வேணாலும் நின்றுலாம் இல்லையா, நின்னாச்சுன்னா என்ன ஊதிர வேண்டியதா, என்னது குத்திர வேண்டியதானே. அப்போ அந்த அருமை கூட தெரியலையே.
அதான் சொல்றாரு, கோணாகும் அம்முள் நிற்பது இன்றோ என்றோ, வாழ்நாளாம் கடிகாரம் தனக்கு சாவி வழங்குவதும் ஒரு காலே ஒரு கால் கண்டீர், கோணாகும் அம்முள் நிற்பது இன்றோ என்றோ அதற்குள் கண்டடைவீர், அதற்குள் கண்டடைவீர் குருவை தேடி அப்படிங்கிறார். அப்ப இதுக்கு உண்டான ஒரே இப்ப என்ன கடிகாரமா இருந்துகிட்டு இருக்குது? இல்ல, இப்ப பேட்டரி போட்ட கடிகாரம், கீ கடிகாரம் தான் இருந்துகிட்டு இருக்கு. முன்னால உள்ள கடிகாரம் எப்படி செய்யணும்? டெய்லி காலையில என்ன செய்யணும்? கீ கொடுக்கணும். அதுக்கப்புறம் மறுநாள் கீ கொடுக்கலன்னா இப்போ நின்று போயிடும். அப்ப சங்கரவ தாத்தா எவ்வளவு ஒரு தீர்க்க தரிசனத்தை வச்சுட்டு இருப்பாருங்க. இந்த கீ கொடுக்குற கடிகாரம் எப்ப வேணாலும் நின்னுக்கலாம். அத ஒரு ஆல்டர்னேட் பண்ணி அதை என்ன பண்ணிக்கோ, ஒரு ஆட்டோமேட்டிக் கடிகாரமா கையில அதிர்வுல என்ன செஞ்சிடாது, உடம்புல உள்ள சூட்லயே என்ன செய்யும், ஓடிரும். அதனால நீ என்ன பண்ணிக்கோ, அப்படி மாத்திக்கோ. அப்ப பாத்தீங்கன்னா சங்கரவ தாத்தா எவ்வளவு பெரிய விஞ்ஞானி பாருங்க. பின்னால இப்படி எல்லாம் கடிகாரத்தை கண்டு போய் அசத்த போறாங்கன்னு நினைச்சு அவர் முன்னாலே என்ன செஞ்சிருக்காரு, நீ ஆட்டோமேட்டிக் கடிகாரம் மாத்திக்கோ. ஏன்னா அவர் 1943 ஆட்டோமேட்டிக் கடிகாரம் இருக்குதா? இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு தெரிய 1980 கூட ஆட்டோமேட்டிக் கடிகாரம் இல்ல. அப்ப கூட என்னதான் இருந்துச்சு, அதுதான் என்ன வந்துச்சு, ஆட்டோமேட்டிக் கடிகாரம். அதுக்கு பிறகு தானே வந்துச்சு இல்லையா? 70 வந்துச்சா? 80 ரேஞ்சில தான் வந்துச்சு. டாக்டர் உங்க காலத்துல எப்ப வந்துச்சு டாக்டரியா? 80 முன்னாடி ஒரு 70 ரேஞ்சில வந்திருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். அதுக்கு முன்னால நினைச்சாச்சுன்னா நினைச்சு பார்க்க முடியுமா? ஆனா சங்கரவ தாத்தா முன்னாலே என்ன பண்ணிருக்காரு, ஆட்டோமேட்டிக் கடிகாரம் வரப்போகுதுன்னு முன்னகிட்டே என்ன பண்ணிருக்காரு, மோப்பம் முடிச்சிருக்காரு. அந்த மாதிரி சொல்லி இருக்கிறாரு. அதே போல உங்க கடிகாரத்துல உள்ள கீ நிக்கிறது காட்டிலும் என்ன பண்ணுங்க, குருங்கிற மெக்கானிக் கிட்ட கொடுத்து என்ன பண்ணுங்க, அதை ஆட்டோமேட்டிக் கடிகாரமா மாத்திக்கிடுங்க, என்னைக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாரு. அதுதான் வள்ளல் பெருமான் சொல்றாரு. அது என்ன செய்யறாரு, சத்மார்க்கம் என்னது, அதாவது இதுக்கு மேலதான் சன்மார்க்க அனுபவம். அதாவது கீழே 4 மார்க்கம் இருக்குது. ஒரு மார்க்கம் என்னது, தொண்டு மார்க்கம். தொண்டு மார்க்கம் நம்மளுடைய நாபில இருந்து குதம் வரைக்கும், முதுகு தண்டு கீழ் வரைக்கும். இது என்னது, தொண்டு மார்க்கம். அங்க உள்ள உறுப்புகள் என்ன செய்யும், ஜஸ்ட் தொண்டு மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தொப்புல இருந்து நாபில இருந்து அனாகத நெஞ்சுக்குழி வரைக்கும் கூடியது இங்க கிரியமா இருக்கும். இங்க நடந்தது செயல் நடந்துகிட்டு இருக்கும். இப்ப உட்கொண்ட உணவு என்ன பண்ணுவோம், நல்ல ஜீரணமாகி சத்தா மாறும், சக்கையா மாறும். இந்த வேலையெல்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இங்க இருந்து பாத்தீங்கன்னா பூர்வ மத்தி வரைக்கும் லய மார்க்கம். லய மார்க்கம் என்னது, யோக மார்க்கம். இது லய மார்க்கம். இப்போ 5 புலங்களை எல்லா இடத்தும் உணர்வுகளை என்ன செய்யும், லயப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இருதயம் எல்லா இடத்துக்கு என்ன பண்ணும், ரத்தத்தை லயப்படுத்திக்கிட்டு, நுரையீரல் எல்லா இடத்துக்கு என்ன செய்யும், காத்து. இது லயமா இருக்கும். அப்ப ஞான மார்க்கம், சன்மார்க்கம் எங்க இருக்குது, புருவமத்தில இருந்து சிகார வரைக்கும் தான் என்ன இருக்கு, ஞான மார்க்கம் இருக்குது. அப்ப ஏன் இந்த ஞான மார்க்கம்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு கீழே தான் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம், வரவு செலவு எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. கண்ணால ஒரு பொருளை பாக்குறீங்க, உங்களுடைய எனர்ஜி லாஸ் ஆகுது. காதால ஒரு ஓசையை கேக்குறீங்க, உங்களுடைய தெய்வீக காந்த சக்தி என்ன பண்ணுது, நட்டமாகுது. மூக்கால நுகரீங்க, உங்களுடைய தெய்வீக சக்தி நட்டமாகுது. வாயினால சுவைக்கிறீங்க, நட்டமாகுது. இப்ப பரிசிக்கிறீங்க, நட்டமாகுது. இது எல்லாமே செலவினங்களுக்கு உண்டான இடம். ஒரே ஒரு சேமிக்கக்கூடிய இடம் என்னது, இந்த இடம் தான் சேமிக்கிறதுக்கு உண்டான இடம். அழகா சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட் லெவல் பேச்சிலே, தன்னுடைய ஆற்றலை செலவழித்து அனுபவிப்பது சிற்றின்பம், தன்னுடைய ஆற்றலை சேமித்து அனுபவிப்பது பேரின்பம். அப்போ இந்த நிலையிலே இருந்தாச்சுன்னா உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தல் அது கண்மம், அது பக்தியுமாவது ஞான யோகமும் ஆவது அப்படிங்கிறார் ரமண மகரிஷி. எங்க உதிச்சீங்களோ அங்க ஒதுங்க, அதுதான் உங்களுடைய கடமை, அதுதான் உங்களுடைய கடமை, அதுதான் உண்மையான ஞானம், அதுதான் உண்மையான யோகம். அந்த யோகத்துக்கு பேர் தான் என்ன யோகம், சிவயோகம். என்ன யோகம், சிவயோகம். உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தல் அது கண்மம், அது பக்தியுமாவது ஞான யோகம் ஆவது. அழகா சொல்றாரு தாய்மான பெருமான், சிந்தை பிறந்தது மாங்கே. உங்களுடைய எண்ணங்கள் மண் அப்படிங்கிற மனசு இருக்கிறதுனாலதான் மனுஷன். மனசு இல்லைன்னா யார் அவ, மிருகம் தானே. அப்போ மண்ங்கிற மனசு, சிந்தை, சிந்தை பிறந்தது மாங்கே, சிந்தை இறந்து தெளிந்தது மாங்கே. சிந்தை எங்க பிறந்துச்சோ அங்க ஒடுக்குனாச்சுன்னு என்ன ஆயிடும்,
அது மறைஞ்சு போயிடும். சிந்தை இறந்து தெளிந்ததும் அங்கே எந்த நிலைகளும் அங்கே எந்த நிலைகளும் அங்கே யான் தான் இரண்டற்று இருந்ததும் அங்கே நான் தான் இரண்டற்று இருந்ததும் அங்கே. அது அழகா சொல்றார் மாணிக்க வாசகர் தாத்தா. செத்த இடமும் பிறந்த இடமும் இனி சாகாத இருந்த இடமும், செத்த இடமும் பிறந்த இடமும் இனி சாகாத இருந்த இடமும் அறியாதார் அறிவு எவ்வறிவோ அப்படிங்கிற. எவ்வாறு மனசு செத்த இடம், அதுக்கு மனசு பிறந்த இடம். அந்த மனசு பிறந்த இடத்தையும் செத்த இடத்தையும் உணர்ந்தாச்சுன்னா அது ஒரே இடம் தான். அது என்னது? உகார சிகாரம். அந்த இடத்த உணர்ந்தாச்சுன்னா நீங்க சாகாம இருக்கக்கூடிய இடம் என்ன இடம்? அந்த இடம் தான். அப்ப இனி சாகாது இருந்த இடமும் அறியாதார் அறிவு எவ்வறிவோ, அவங்க ஆறறிவு படித்து என்ன இல்ல பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்றாரு மாணிக்க வாசகர் தாத்தா சொல்றாரு. செத்த இடமும் பிறந்த இடமும் இனி சாகாது இருந்த இடமும் அறியாதார் அறிவு எவ்வறிவோ அப்படிங்கிறார். அப்போ அந்த தன்மையில தான் என்னச்சுன்னா அப்படியே நம்ம நினைச்சாச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? சிகாரத்துல இருந்து சிகாரத்துல இருக்குன்னு நினைச்சலாம். இப்படி இன்டைரக்டா தாவரங்கள் செடிகள் கொடிகள் சேமித்து வைக்கக்கூடிய, தாவரங்கள் செடிகள் கொடிகள் சேமித்து வைக்கக்கூடிய அந்த ஆற்றலை நம்ம இன்டைரக்டா என்ன செய்யறோம்? எடுத்துக்கிறோம். அதை நம்ம டைரக்டா எடுத்து பண்ணியாச்சுன்னா நமக்கு ஏன் நோய் எதுக்குனால வருது? அந்த தெய்வீக காந்த சக்தியோட பற்றாக்குறை தானே நோயா மாறுது. அந்த தெய்வீக காந்த சக்தியோட பற்றாக்குறை தானே நமக்கு நிறையாக மாறுது. அந்த தெய்வீக காந்த சக்தியோட பற்றாக்குறை தானே நமக்கு தோல்ல சுருக்கமா மாறுது. அந்த தெய்வீக காந்த சக்தியோட பற்றாக்குறை தானே நமக்கு முதுமையா மாறுது. அந்த தெய்வீக காந்த சக்தியோட பற்றாக்குறை தானே நமக்கு மரணமாவும் மாறுது. அப்போ தெய்வீக காந்த சக்திய நம்ம சகஜ நிலையிலே என்ன செய்யலாம்? 24 மணி நேரமும் நம்ம என்ன செய்யலாம்? நம்ம எடுத்தாச்சுன்னா நமக்கு என்ன கிடையாது? அது சொல்லாரு, சிறந்திடும் சன்மார்க்க ஒன்றே நரை மூப்பு மரணம் தவிர்ந்திடுங்கான் தெரிந்து வம்மின். இங்கே என்ன செய்யுங்க? முதல்ல வள்ளல் பெருமானோட வழி உன்னோடு சேர்ந்திடுமின் என் மார்க்கம் இறப்பை ஒழிக்கும் சன்மார்க்கம் தானேன்னு வள்ளல் பெருமானோட வழியில வாங்க. அந்த வள்ளல் பெருமானோட வழியில அந்த மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்லக்கூடிய அந்த காயசித்த நிலையை எந்த கோட்டத்துல தான் கொடுக்கறாங்க? ஞானாலய வள்ளலார் கோட்டத்துல தான் கொடுக்கறாங்க. அப்ப சொல்ல தெரிந்து வம்மின் இங்க எங்க வாங்க? எல்லாரும் கோட்டுக்கு வாங்க. கோட்டத்துல வந்தா உங்களை என்ன செஞ்சிடலாம்? கோட்டம் விடுதலாம், பெண்டு நிமித்திடலாம். உடலுங்கிற நோய்ங்கிற பெண்டையும், நோயாகிய உடல் பெண்டையும், அதுக்கிற மனக்கவலை ஆகிய மனபெண்டையும், அதுக்கிற மரணம் ஆகிய உயிர் பெண்டையும் நிமித்து நினைச்சிடலாம். உங்க வாழ்க்கையை நேராக்கிடலாம், சீராக்கிடலாம். அப்ப நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் நடந்து நீங்க எல்லாம் என்ன செய்யலாம்? அத்தனையும் சிங்கக்குட்டிக்காக ஞான சக்கரவர்த்தியோட பிள்ளைகளாக நீங்க என்ன செய்யலாம்? சிங்க நட போட்டு என்ன ஏறலாம்? ஞான சிகரத்திலேயே ஏறிடலாம். அந்த ஞான சிகரத்துல நம்ம ஏறி அந்த நித்திய மெல்வான்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? தெரிந்து வம்மின் இங்கே பிறந்த இப்பிறப்பில் தானே, இந்த பிறவில என்ன சொல்லலாம்? நித்திய மெய் வாழ்வு. நித்திய இப்போ இது வரைக்கும் வாழ்வு என்ன வாழ்வா இருக்குது? இன்னைக்கு காலையில மரணம் அடைந்த அந்த இளைஞனோட வாழ்க்கையில என்னெல்லாம் கோட்டை கட்டி இருப்பாரு? மேபி அவருக்கு திருமணம் கூட ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் கோட்டை கட்டி இருப்பாரு? ஒரு அழகான மனைவி வேணும், அழகான பிள்ளைகள் வேணும், அழகான வீடு வேணும், அழகான ஒரு உயர்ந்த பதவி வேணும், ஒரு அந்தஸ்து வேணும், எல்லாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா என்னென்ன ஆயிப்போச்சு? அந்த வாழ்க்கை என்ன? பொய் வாழ்க்கை, கனவு வாழ்க்கையாச்சு இல்லையா? அந்த கனவை என்ன செய்யலாம்? நினைவாக்குறதுக்கு என்ன செய்யலாம்? நித்திய மெய் வாழ்வு, நித்திய மெய் வாழ்வு பெற்றிடலாம், பேரின்பும் உற்றிடலாம் விரைந்தேங்கிறாரு. அது உலகத்துல எல்லா உயிரினமும் எதுக்குதான் தேடுது? ஒரு பூனைக்கு கூட நீங்க அப்படியே வள்ளி விடுங்க, என்ன செய்யும்? பூனை அப்படியே கண்ணு மருந்து சொகுசா என்ஜாய் அப்படின்னு அனுபவிக்கும். ஒரு நாய் கூட என்ன செய்யுங்க? நல்லா இப்படி தடை விடுங்க, என்ன பண்ணும்? 4 காலையை மேல தூக்கி போட்டுக்கிட்டு என்ன செய்யும்? என்ஜாய் கண்ணை தூக்கிக்கிட்டு இருக்கோம். அப்படிதானே இல்லையா? அப்போ இந்த உலகத்துல சுகத்துக்கு இன்பத்துக்கு மயங்காத ஒரு உயிர் இருக்குதா? இல்ல. ஆனா அதெல்லாம் சிற்றின்பம். ஆனா நம்ம என்ன செய்யலாம்? இன்பமே பேரின்பமே ஒரு வடிவாக என்ன செய்யலாம்? நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம், பேரின்பம் உற்றிடலாம் விரைந்து. நீங்க என்ன இன்பத்தை பெற்றுக்கிடலாம்? பேரின்பம் உற்றிடலாம் விரைந்து. அப்படின்னா என்னைக்கு நீங்க என்ன செய்யலாம்? சிங்க நட போட்டு எத்தனை வயசானாலும் என்ன செய்யலாம்? நம்ம டாக்டர் ரவீந்திரநாத் ஐயா மாதிரி
முதல்ல டாக்டர் ரவீந்திரநாத்தையா சதுரகிரிக்கு முதல்ல வரும்போது என்ன பண்ணாரு, ஒரு 10 அடி நடக்குது, 20 அடி நடக்கும்போது சாமி அப்படிம்பாரு, நான் புரிஞ்சுக்கிடுவேன். அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போவோம், அதுக்கப்புறம் சாமி அப்படிமாரு அப்படியே நின்றுக்கிடுவோம். ஆனா அவர் பாராட்டணும். என்ன கேட்டீங்கன்னா, ஒண்ணுக்கு 2 டோலி ரெடியார் 4 பேரு கூட நடந்து வந்தாங்க. நான் கடைசி வரைக்கும் தாத்தாவுடைய மலையை நடந்தேதான் ஏறுவேன்னு சொல்லி என்ன செஞ்சாரு, ஏறி நடந்து வந்தாரு. அப்படியே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தவசி பாறை என்ன, காளாங்கி சித்தர் தாத்தா பாதை என்ன, கூட்டு போன கைடுக்கே பாதை மறந்து போச்சு. அதுக்கு டாக்டர் ஐயா ஒரு புது பாதை ஒண்ணு என்ன செஞ்சாரு, அழகா என்ன செஞ்சாரு, அப்படி அந்த இடத்துல நடந்து போனாருன்னு வச்சுக்கிட்டுங்களேன். அதெல்லாம் நடந்து போயிட்டு போன தடவை போயிட்டு வரும்போது அப்பப்ப என்ன வலி நிவாரணி பெரிய நிவாரணம் பண்ணிச்சு. அதுக்கு 2வது தடவை வந்தாரு. 3வது தடவை வரும்போது அவர் லக்கேஜும் என்ன செஞ்சாரு, யாரையும் தூக்க விடல. ஒரு பையன், என் பையன் நான் தான் தூக்கி விடுவேன்னு சொல்லி அழகா என்ன செஞ்சாரு, சிங்க நடப்பட்டு என்ன செய்யறாரு, சதுரகிரிக்கு நடந்தாரு. அதே போல நீங்களும் என்ன செய்யலாம், ஞான சிகரத்துல ஏறுனா எல்லாம் உங்களுக்கும் சாத்தியம், இது சத்தியம். அதனால இப்ப எல்லாரும் என்ன செஞ்சா, இந்த ட்ரிப்பு ஒரு வித்தியாசமான பயணம் ஒண்ணு இருக்கு இமயமலையில. அதாவது இதுவரைக்கும் கண்டிராத ஒரு அற்புதமான காட்சி. இப்ப 10வது முறை இமயமலை பயணம். 10வது முறையில இந்த முறைதான் என்ன பண்றோம், இதுக்கு முன்னால ஒரு 2 தடவை தான் போயிருக்கோம். என்னது, ஹேமகுண்டு வேலியா பிளவர். வேலியா பிளவர் வெள்ளக்காரங்க பார்த்து 17,000 அடி உயரத்துல இவ்வளவு அழகான ஒரு மலர் ஒளி பள்ளத்தாக்கா அப்படின்னுட்டு அழகழகான மலர். ஆனா ஆக்சுவலா அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தாத்தாக்களுடைய இடம் அது. ஆக்சுவலா அது என்னது, நம்ம தாத்தாக்களுடைய இடம். சிங்கிள் ஒத்தடி பாதை தான். 2006 நினைக்கிறேன், அசோத்தாமணி ஒரு அன்பர், அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, ஒத்தடி பாதையில அப்படி நடந்து போயிட்டு இருந்தாரு. அவரு கோயம்பேட்டுல பழ மொத்த வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 அடி தூரத்துல ஒரு தாத்தா டக்குன்னு நடந்துகிட்டு இருக்காரு. தாத்தா எப்படி நடந்தாரு அப்படின்னு பக்கத்துல போய் தாத்தா கிட்ட கொஞ்சம் பேசிட்டே போலாம், தனியா தானே போறோம் அப்படின்னு பக்கத்துல போறாரு. 1 அடி தூரத்துல ஆள் என்னது எஸ்கேப் ஆயிட்டாரு, காணாம போயிட்டாரு. திடீர்னு ஏதாவது பக்கத்துல இருக்கிற செடிக்குள்ள பூந்துக்கிட்டாரு, பாக்குற போறதுக்கும் பாதை இல்ல. அதுக்கு கொஞ்சம் தூரம் ஒரு 10-15 நிமிஷம் நடந்து போனா முன்னாள் நடந்து போயிட்டு இருக்காரு. இந்த ட்ரிப் விடக்கூடாதுன்னு மாதிரி என்ன செஞ்சாரு, டக்குன்னு போய் பிடிச்சிக்கலாம். இந்த ட்ரிப் பண்ண உடனே டக்குன்னு போய் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, மறுபடியும் என்னாச்சு, மறுபடியும் அவர் நடந்து போயிட்டு இருக்காரு, டக்குனு காணாம போயிட்டாரு. 3வது தடவையும் அதே போல தோணுன உடனே மறுபடியும் காணாம போயிட்டு, ஐயோ இது என்னடா அது வவா போச்சு அப்படின்னு சொல்லி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஓட்டம் சொல்லி நம்ம கிட்ட மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கு. அதாவது 17,000 அடி உயரத்துல ஓடி நடந்து வந்தா என்ன ஆகும், மேலே ஆக்சிஜன் குறவு. ஓடி வந்தா என்னது, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி தாத்தாக்காரு. என்ன அர்த்தம், தாத்தாவ அப்படி லைவா பார்த்த இடம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அதற்கு பிறகு சென்னையில மண்ணடியில சிடிஓ சேல் டாக்ஸ் ஒரு டிஸ்ட்ரிக்டே அவர் தான் சீஃப் ஆபீசர். மண்ணடியில சிடிஓன்னு என்ன செய்யலாம், கிம்பளம் இருக்கு, கிம்பளமே எத்தனையோ சி வாங்கலாம். ஏன்னா எக்ஸ்போர்ட் எல்லாம் அங்க இருந்தா போகுது, போர்ட் அங்கதான் இருக்குது, என்னெல்லாமோ அங்கதானே இருக்குது, ஹோல்சேல் எல்லாமே அங்கதான். தமிழ்நாடுகள்ல ஹோல்சேல் அங்கதானே, அதனால கோயம்பேடுல கிடையாது, எல்லாமே அங்கதானே, கொத்தவாடி சாவடி எல்லாம் அங்கதானே. அவரு சிடிஓ. ஆனா மிஸ்டர் ரைட்டு, அதனாலதான் யாருக்கு வர முடிஞ்சது, கோட்டத்துக்கு வர முடிஞ்சது. அவரும் அவரோட துணைவியாரும் அப்படி நடந்து வந்துட்டு இருக்காங்க. நான் வேற சொல்லிவிட்டேன் தாத்தாக்கள் அடிக்கடி வருவாங்கன்னு. தாத்தாவை பாத்துருந்தோம்னு சொன்ன உடனே இவரு சர 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 சத்தம் பின்னால பார்த்தாச்சுன்னா 6 அடி உயரத்துல ஆஜான பாகத்துல பொன்னிற உடையில பீதாம்பர கலர்ல பொன்னிற உடையில டர்பன் எல்லாம் கெட்டிக்கிட்டு அல்ல வாழெல்லாம் போட்டு சர 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 சருன்னு வர்றாரு. சரி வேகமா வர்றாருன்னு வழி கொடுப்போம்னு கொஞ்சம் அப்படி விதங்கி இருக்காங்க. அவர் சருன்னு என்ன செய்யறாரு, கீழே இறங்குறாரு. ஒரு பாறை மட்டும் இப்படி லைட்டா நீட்டிக்கிட்டு இருக்கு. சரி அங்க பாறையில ஏதாவது கீழே பாதை அடிஷனலா குறுக்கு பாதை ஏதோ போறாருன்னு இவங்க எட்டி பாக்குறாங்க. பாறை அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்குது, உள்ள குகையே இல்ல. இந்த பாதையில இருந்து கீழே எடுத்துவதுன்னா அதல பாதாளம் விழுந்தாச்சுன்னா ஹேம் கங்கா அசுர வேகத்துல என்ன பண்ணிருக்கு. இப்ப 1500 மோட்டார் சைக்கிள், போன வருஷம் 1500 மோட்டார் சைக்கிள், 63 காரு, ஒரு ஹெலிகாப்டர், 3 இரும்பு பாலங்கள், அத்தனையும் துரும்பு மாதிரி முறிச்சு போட்டது அந்த இதுதான்.
அகோர வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்குது. எலும்பு கூட தேராது. டக்குனு மறைஞ்சிட்டாரு. என்ன காரணம்? அங்க யாரு இருந்தாங்க? நம்ம தாத்தாக்கள் இருந்தாங்க. அதோட இல்லாம என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்த 2வது இடம் போகும்போது பார்த்தீங்கன்னா, நாங்க 28 பேர் நடந்து வந்துகிட்டு இருக்கோம். 28 பேர் நடந்து வந்துகிட்டு இருக்கோம். நடந்து வரும்போது ஆப்போசிட் சைடுல ஒரு செங்குத்தான மலை. செங்குத்தான மலையெல்லாம் அத்திரிமரிசி பர்வதம் வந்தா தெரியும். போற பதில செங்குத்தா ஒரு மலை இருக்கும். நீர்வீழ்ச்சி எல்லாம் வந்துருக்கும். யாரும் ஹெலிகாப்டர் கூட லேண்ட் ஆக முடியாது. பேராசூட்காரங்க குதிக்க முடியாது. யாரும் நூல் கட்டில அங்க ஏறவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு இடம் அந்த இடம். அந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல என்னன்னா நடுவுல ஒரு குகை இருக்குது. அந்த குகையில நாங்க பாத்துக்கிட்டே இருக்கோம். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 சூரியனை உள்ள வச்சோமா, அப்படி ஒரு பேரொளி பிரகாசம். அப்படி ஒரு பேரொளி பிரகாசம். ஒரு 5 நிமிஷம் பார்த்தோம். அங்க ஏதாவது ஒரு பிளேட் எல்லாம் மாத்தி ரிஃப்ளெக்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாம் எதுவும் இல்ல. 5 நிமிஷம் பார்த்தோன்னு எங்க உடம்பெல்லாம் என்ன செய்யுது, அப்படி ஜிகு காந்த சக்தி ஏறுது. அதுக்கப்புறம் டக்குனு பார்த்தாச்சே மறந்து போச்சு. யாரு தரிசனம் கொடுத்தது? தாத்தாக்கள். அந்த மாதிரி இருட்டறையில இருந்தாச்சுன்னா கதித்தெழுந்த கதிர் போல ஆகும் வேணி அப்படிங்கிறாரு யாரு? போகர் தாத்தா. தாய் சித்தி 5 வருஷம் பண்ணி முடிஞ்சாச்சுன்னா இருட்டறையில இருந்தாச்சுன்னா கதித்தெளிந்த கதிர் போல ஆகும் மேனி. கதிர்னா கதிரவன், சூரியன் போல உடம்பு ஆகிறோம் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி மெய்யன்பர்களே, இந்த அற்புதத்தை எல்லாம் லைவா பார்க்கக்கூடிய இடம் என்ன இடம்? ஹேமகுண்டு ஹேம் சரோவர் தான். இதுக்கு மேல நினைக்கிட்டீங்கன்னா உங்க மோதிரத்தையோ அல்லது ஏதாவது செயினையோ அப்படி அந்த தண்ணிக்குள்ள அப்படி வச்சு எடுத்து பாத்தீங்கன்னா புதுசுனி பளபளன்னு ஆயிடும். ஒரு ட்ரிப்பு அந்த ஹேம் சரோவர்னா கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த ஸ்கை ப்ளூ நிறத்துல கிறிஸ்டல் கிளியர். அந்த மாதிரி நல்லா அப்படி முங்கி வந்தா உடம்பே அப்படி க்ளோ பண்ணும். அதை நீங்க என்ன செய்யலாம்? இந்த வருஷம் தான் பாக்கலாம். எந்த வருஷம் பாக்கலாம்? இந்த வருஷம் தான் பாக்கலாம். இதுக்கு மேல பிரம்ம தாமரைன்னு ஒரு தாமரை இருக்கு. அந்த பிரம்ம தாமரை கூட எங்க பாக்கலாம்? நீங்க அங்கதான் நீங்க பாக்கலாம். அந்த மாதிரி மெய்யன்பர்களே, நீங்க முழுமையா என்ன செய்யுங்க, அதை பார்த்து என்ன செய்யுங்க, அந்த அனுபவத்தை பெறதுக்கு என்ன ஒரு 4 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ள கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அந்தந்த கோட்டத்துல உங்களுடைய பெயர்களை ஜஸ்ட் 12 days தாய் கூட ஒரு வித்தியாசமான பயணமா அது இருக்கும். முழுமையா அதை பயன்பெற்றுக் கொள்ளுங்க மெய்யன்பர்களே. நாம் ஞானாலய வள்ளலார் கோட்டத்துல அரிது அரிது மானிடதாய் பிறப்பது அரிது. பிறந்த போதும் இந்த ஞான வாசனை கிடைக்கிறது அரிது. அந்த வள்ளல் பெருமானம் தெரிகிறது. ஏன்னா தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு வள்ளல் பெருமானம் யாரு அவரு அப்படின்னு கேட்கக்கூடிய தன்மை எல்லாம் இருந்துகிட்டு இருக்குது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த வள்ளல் பெருமானுடைய அமைப்புல வந்தாலும் ஞானாலய வள்ளலார் கோட்டத்துக்குள்ள வர்றது அறியுது. அந்த வழியில கோட்டத்துக்குள்ள வந்த பிறகு இந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கு உண்டான அந்த ஞான நிலையை பறிவு கொண்டு எடுத்த இப்பிறப்பில் தானே நித்தியமை வாழ்வு பெற்றிடுங்க, பேரின்பமா வாழுங்க. வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு நடக்கும் போதும் நீங்க கடவுள், வாழும் போதும் கடவுள். அந்த இறைத்தன்மையோட கலந்த பிறகு நீங்க என்ன செய்யலாம், கடவுள் நிலையிலிருந்து அம்மையமாகி நிற்கலாம் என்று சொல்லி இத்துடன் நமது வரையை நிறைவு செய்கின்றோம். அன்பே